ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வச்ச சோறு சாயந்தரம் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா மதியம் பக்கத்து வீட்டில் விசேஷம் அப்படின்றனால எல்லோரும் அங்கே போய் சாப்பிட்டோம். நைட் அந்த சோறை மிஞ்சி போச்சு, யாருமே சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு அதை எக் ரைஸாக பண்ணிவிட்டா எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக் ரைஸ் தான் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோறை எடுத்து தனித்தனியாக உதுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா குக்கரில் வச்சனால ஒரு மாதிரி அது ஃபுல்லாக கெட்டி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து உதுத்து வச்சுட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சமாக சிக்கன் மசாலா, தேவையான அளவு பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த முட்டை வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா பெரிய பீஸாக விழுகும்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியே காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு. கேரட்டு, முட்டைக்கோஸு, உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அப்போதைக்கு எனக்கு கேரட்டு, முட்டைக்கோஸு, பீன்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு, கடுகு நான் ஆட் பண்ண மாட்டேன், வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதை வதக்குனதுக்கு அப்புறமா அந்த உதுத்து வச்ச சாதத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாதம் ஒரு மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே பண்ணதுக்கப்புறமா அதை முட்டைக்கு என்ன ஆட் பண்ணமோ அதே தான் இதுக்கும் ஆட் பண்ணுவேன். சிக்கன் மசாலா, பெப்பர் தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப காரம் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க வீட்டில், அதனால் கொஞ்சமாக காரம் சேர்த்துட்டு எல்லாம் கிண்ணக்கப்புறமா முட்டையை கடைசியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா என் தம்பி உட்காந்து சாப்பிட்டியா எல்லாருமே இப்போ சோறு சாப்பிட்டாங்க.